தமிழ் என் டியர் ஃப்ரெண்டு. அவனை கட்டி போறவங்க நீங்க. அந்த நட்புக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? இல்ல ரஞ்சன், அவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. வாங்க ரஞ்சன். என்ன அருணா? பார்வதியை இனிமேல் ரொம்ப நாள் உயிரோடு விடக்கூடாது. க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். நானும் அதைத்தான் நினைச்சேன். நீ ஏன் சொல்லிட்ட, அதனால தான் திட்டத்தோட கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி என்னது? ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ற? என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்படி கோயில் கோயிலா நாங்க எதுக்காக வேண்டிட்டு அலையிறோம் தெரியுமா? எங்களுக்காக இல்லம்மா, உனக்காக தான். நீ கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறிய. ஓஹோ, அப்போ நீங்க எனக்காக தான் கோயில் கோயில அலையறீங்களா? நான் என்னவோ நீங்க ரெண்டு பேரும் எனக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் பரிகாரம் தேடுறீங்களோன்னு நினைச்சேன். நீங்க எனக்காக ஒன்னும் அலைஞ்சும் உடம்ப கெடுத்துக்க வேண்டாம்ப்பா. பேசாம வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. அருணா, இத்தனை முறை நாங்க உன்னை வற்புறுத்தி இருக்கோமா? இந்த தடவை மட்டும் நாங்க உன்னை வற்புறுத்துறோம். இந்த தடவை திருமணம் ஜெரி போறோம். அந்த கோவிலுக்கு போனா பெண்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுமா? அது கன்னி பெண்களுக்கா இருக்குமா? நீ விதவை பெண்களுக்குன்னு தப்பா புரிஞ்சிருப்ப. ஆமா, நீ மட்டும் இந்த பெருசா வாழ்ந்து கிழிச்சிட்ட. தாலி மட்டும்தான் ஏறிச்சு, அதுவும் ஏறின வேகத்துல இறங்கிடுச்சு. மத்தபடி நீ கண்ணி கழியாதவதான். இப்ப எதுக்கு அனாவசியமான பேச்சு? இத பார், நீ இப்ப கோயிலுக்கு வர போறியா இல்லையா? இல்லப்பா, நான் உங்க கூட வரல. எனக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்கு. இத பார், நீ வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற நிலைமையில இல்ல. நான் என் சொந்த கால்ல நிக்கணும்னு விரும்புறேன். வீட்டு தனியாக்க போறியாடி? அப்ப வாழ்க்கை பூரா நீ எனக்கு துணையா வர முடியுமாமா? சரி, நாங்களே கோயில் கிளம்புறோம். நீ பத்திரமா வீட்டுல இரு. ஏய் வாடி. எதுக்கெடுத்தாலும் எதிர்வாதம், வீண் பேச்சு. சரி, நாங்க வரோம். பத்திரம். நீ பத்திரமா இரு. இவங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள பெரிய பாடா போச்சு. ரகு, உனக்காக எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? சந்திக்கணும்னா சும்மாவா? அங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு வர வேண்டாம். ஏதோ அர்ஜென்டா பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? அந்த வீட்டுக்கு நான் வாரிசாக முடியுமான்னு தெரியல. அந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது சந்தேகம். ஐயோ, நான் சில வேலையா வீட்டை விட்டு வெளியே போயிருந்தப்போ அந்த செல்வி அந்த பார்வதி ரூம்குள்ள நுழைஞ்சு அந்த கிழவி எப்படியோ மயக்கி நல்ல பேர் வாங்கிட்டா. அந்த பார்வதியும் அவ பக்கம் சாஞ்சிருச்சு. ஏன் விட்ட? நான் என்ன பண்றது? நோயாளிக்கு நாம செத்துருவோமோன்ற பயம். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கெட்டியமா புடிச்சுக்கிறாங்க. பார்வதியும் அப்படிதான். உடம்புக்கு வந்ததும் மனசு மயங்கி பலகீனமாயிடுச்சு. செல்வியை கெட்டியமா புடிச்சுக்கிட்டா. இனிமே என்ன பண்றது? பார்வதியை இனிமேல் ரொம்ப நாள் உயிரோடு விடக்கூடாது. க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். நானும் அதைத்தான் நினைச்சேன். நீ ஏன் சொல்லிட்ட, அதனால தான் திட்டத்தோட கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி என்னது? ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ற? நம்ம எப்படியாவது ஷோபாவை அந்த பாவிக்கிட்டேன்னு காப்பாத்தி ஆகணும். அதுக்காக தான் தொலைஞ்சு போன என் பேத்தி கூட தேடாம உன்னை தேடி ஓடி வந்து. ஹலோ, யாரு? ரஞ்சன், நான் அருணா பேசுறேன். அருணா? அது இந்த தமிழ் நம்பி, ஷோபா, அந்த அருணா. ஓ அருணா, என்ன திடீர்னு போன? சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா?
என்ன விஷயம்? பயப்படாதீங்க, கடன்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். சச்சா, உங்க அப்பா ஊருக்கே கடன் கொடுக்குறவரு, நீ எதுக்கு என்கிட்ட கடன் கேட்க போற? என்ன விஷயம்? ஃபோனில் சொல்ல முடியாது, கொஞ்சம் நேராக வாங்கலேன். சரி, எப்போ வரணும்? எப்போ வேணாலும் வாங்க, காத்துட்ருப்பேன். ம், பை. ஆ எப்படிப்பா இருக்கா? அடா பாவி, தெய்வீகமா இருக்க வேண்டிய குழந்தைய இப்படி திஷ்டி பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிட்டியாடா. உங்களுக்கு என்னப்பா தெரியும்? வாங்கப்பா. அது சரி. ஐயோ, என்னங்க இது? ஏண்டி நல்லா இல்லையா? ஐயா தான் மேக்கப். எப்படி? நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க. ஹாலிவுட்ல கிங்காங்க்கு மேக்கப் போட வேண்டிய ஆளு. எப்படி பண்ணி வச்சிருக்காரு? நான் வேணா போட்டு விட்டுமா? நான் என்ன குரங்கு மாதிரியா இருக்கேன்? சரி சரி, அது என்னம்மா அது கையில? சத்துமாவு மாமா, நவதானியங்கள்லாம் போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். யாருக்கு? அத்திக்கு தான் மாமா. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இத சாப்பிட்டா தெம்பா எழுந்து உட்கார்ந்துருவாங்க. இன்னும் ஒரு வாரத்திலேயே அவங்க மறுபடியும் உங்க கூட சண்டை போடுறதுக்கா? ஏங்க கண்ணு வைக்கிறீங்க? இப்பதான் கொஞ்ச நாள் நானும் அத்தையும் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கோம். குழந்தைக்கு நல்லா தொடச்சு விடுங்க. தெரியும் தெரியும். இப்படி ரத்தனம் மாதிரி உள்ள ஒரு மருமகளுக்கு ராட்சசி மாதிரி ஒரு மாமியா? ஐயோ, நல்லா தூங்குறாங்களே. சரி, அப்புறமா எழுப்பலாம். அதுக்குள்ள சுடு தண்ணி ரெடி பண்ணிடலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி மடிச்சிட்டு இருக்கேன். அது என்னதுக்கா? கட்டாயம் நீ தெரிஞ்சாகணுமா? உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன் வேலையை பார்த்துட்டு போ. போங்க. இந்த என்னமா பண்ற? மெதுவா ஏஞ்சிட்டிங்களா? நானே உங்களை எழுப்பணும்னு இருந்தேன். நல்லா உட்காருங்க. பார்த்து என்னங்க? என்னம்மா இது? சத்து மாவத்தை நவதானியங்கள்ல போட்டு அரைச்சது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு வாரத்துல நல்லா எழுந்து உட்கார்ந்துருவீங்க பாருங்க. இந்தாங்க. குடி பார்வதி, குடி. நீ குடிக்கிறது சத்து மாவல்ல, அதுல நான் ஸ்லோ பாய்சன் கலந்துட்டேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ எந்திரிக்க மாட்ட. ஒரேடியா மேல போயிடுவ. அப்புறம் செல்வியும் உள்ள போயிடுவா. சொத்தெல்லாம் எனக்கு தான். ஏய், எதுக்குடி அத்தை இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? உன் கண்ணு பட்டே திருஷ்டி ஆயிடும் போல இருக்கு. சாப்பிடுறவங்கள இப்படியா பார்த்துட்டு நிப்பாங்க? போங்க. இந்த நீங்க குடிங்க அத்தை. அப்பா, எவ்வளவு நெட்ட, அவ்வளவு கண்ணு தவங்க மேல. குடிங்க. காதலிக்கிறவன்ற கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டா. எல்லாம் சங்கீத பரம்பரை சம்பாதிக்கிறோன்ற திமிரு. வார்த்தைக்கு வார்த்தை, வாடா போடான்ற வாய்க்கொழுப்பு வேற. அவளை விட்டுட்டு வந்ததுதான் நாம அவளுக்கு கொடுக்கிற சரியான தண்டனை. ரோஜாக்கும் நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம போயிடுச்சு. ராத்திரி முழுக்க நம்ம வீட்டுக்கு வெளியில பணியில படுத்து கிடந்தோம். ஆனா அத பத்தி அவ கொஞ்சம் கூட கவலையப்படல. நாயோட உட்கார வச்சு சாப்பாடு போடுறா. ஒரு புருஷன்ற மரியாதை கூட இல்லாம அரக்கத்தனமா நடந்துக்கிறா. அப்பாவும் நம்மள முழுசா வெறுத்துட்டாரு. இனிமே
அந்த வீட்டு வாசல கூட நம்மளால மிதிக்க முடியாது. யாருக்குமே நான் வேண்டாதவன் ஆயிட்டேன். யாருக்காக நான் உயிர் வாழணும்? வெளியில போடா. இந்த பக்கமே வரக்கூடாது. போ. மகேஷ், மகேஷ் என்ன மன்னிச்சிருங்க மகேஷ். தப்பு என் மேலதான். ஏதோ ஒரு கோவத்துல ஆத்திரத்துல உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகேஷ். ப்ளீஸ் நம்மத்துக்கு வாங்க. மகேஷ், மகேஷ், மகேஷ் என்ன மன்னிச்சிருங்க மகேஷ். தப்பு என் மேலதான். ஏதோ ஒரு ஆத்திரத்துல கோவத்துல நான் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகேஷ். ப்ளீஸ் மகேஷ் நம்மத்துக்கு வாங்க. கடவுளே, மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடு. இப்ப இருக்கிற சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்கணும். எனக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் அதை தாங்கிக்கிற சக்தியை கொடுக்குறேன். ஆனா அந்த கஷ்டம் வேண்டாம்னு தோணுது. எங்க இருந்தாலும் என் மகேஷ் நல்லா இருக்கணும். அம்மா, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, விளக்கு அணைஞ்சிருச்சுமா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு எதுக்கு பயப்படுற? காத்துல அணைஞ்சிருக்கும். கொண்டா, நான் கொளுத்துறேன். இல்ல, இருக்கட்டுமா, நானே ஏத்துறேன். ஐயோ, என் தாலி. என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னம்மா என்ன? மாமா, என் தாலி அறுந்து போச்சு மாமா. மகேஷ்க்கு ஏதோ ஆபத்து. என்னது? இங்க அருந்தா அவனுக்கு என்னம்மா? அவன் என்ன பெரிய ஹரிச்சந்திரனா, தர்மனா, இல்ல ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா? அவனுக்கு ஒரு ஆபத்துனா உனக்கு இங்க தாலி அருந்து விழ. என் உள்ளுணர்வு சொல்லுது மகேஷ்க்கு ஏதோ ஆபத்து. பொம்பளைங்க அப்படிதான் சார் நினைப்பாங்க. விளக்கேத்தும் போது விளக்கு அணைஞ்சுது, இப்ப தாலி அருந்துருச்சு. மகேஷ் தம்பிக்கு ஏதாவது ஆபத்து? அட சும்மா இருங்கம்மா. இதே தாலியே அவன் உங்க கண்ணு முன்னாலே இழுத்து அறுக்க பார்த்துருக்கிறான். அவனுக்கு போய் சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணிக்கிட்டு. யூஆர் ஆல்ரைட் ஸ்னேகா. நீங்க வீட்டுக்கு போகலாம். உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஆமா, பில் கட்டியாச்சா? பில் என்னமா ஆச்சு? காலையில பில் கொடுத்துட்டேன் டாக்டர். அதில் டாக்டர் இந்த பில் அமௌண்ட் செட்டில் பண்ண ஒரு 1 day டைம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர், பில் பே பண்ணியாச்சு. இவங்க டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாமா? ஓ ஷியோர். டேக் கேர் மா. தேங்க்யூ டாக்டர். என்ன ஸ்னேகா, புறப்படலாமா? கமலேஷ், நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அது தப்பு இல்லை ஸ்னேகா. ஆனா இனிமே சாகர முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அடிக்கடி சாகரத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கோழை இல்லை கமலேஷ். ஏதோ ஒரு விரக்தியில எனக்குன்னு யாருமே இல்லைன்ற சோகத்துல நான் எடுத்த ஒரு அவசர முடிவு தான் அது. உறவுகளை விடு ஸ்னேகா, அது வரும் போகும். உன்னை விட்டுட்டு போன மகேஷ எத்தனை தடவை திரும்ப வந்திருக்காரு. நான் கவலைப்படுறதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற அந்த விலை மதிக்க முடியாத கலை சங்கீதம், அது அழிஞ்சிடக்கூடாதுன்ற கவலைதான். உன்னை நீ அழிச்சிக்கணும்னு நினைச்சினா உன்னோட சேர்ந்து அந்த கலையும் அழிஞ்சு போயிடும். அந்த கலையை அழிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு இது வரைக்கும் ரொம்ப நொந்து போயிருந்தேன். ஆனா இப்போ ஒரு நல்ல நண்பனா நீங்க எனக்கு உங்களை அடையாளம் காட்டியிருக்கீங்க. நீங்க சொன்ன அட்வைஸ் மாதிரியே ஒரு புது நம்பிக்கையோட நான் என் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன். சரி, வா. வாங்க. சரி ஸ்னேகா, எனக்கு ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் போயிட்டு. சரி சரி, நீங்க உங்க வேலையை பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு ஆட்டோலயே போய்ப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.
ட்ரிப்ளிகேன் வருவீங்களா? போலாங்க. மகேஷ் 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 ஸ்னேகா மகேஷ் மகேஷ் ஹலோ சார் ஹாஸ்பிட்டல் இருந்து கமலேஷ் பேசுறேன் சார். ஹாஸ்பிட்டல் இருந்தா? ஆமா சார், மகேஷ்க்கு பெரிய ஆக்சிடென்ட். என்னது மகேஷுக்கு? மகேஷ்க்கு என்னாச்சு? கொடுங்க. ஹலோ, யார் பேசுறது? மகேஷ்க்கு என்னாச்சு? ரோஜா, நான் கமலேஷ் பேசுறேன். மகேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்பதான் அட்மிட் பண்ணிருக்காங்க. உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையா? ஆனா என்னவா? குடு 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 குடு. என்னப்பா என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்? மாமா, நான் அப்பவே சொல்லல உங்ககிட்ட. சரிம்மா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போ. மகேஷ்க்கு எந்த ஆபத்தும் வராது. நீ இந்த தாலி காயத்தை முதல்ல உன் கழுத்துல போடு. அது கொடு. நீங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, நான் ஜீவாவை பாத்துக்கிறேன். கிளம்புங்க. ஆமா. கமலேஷ், கமலேஷ் அவருக்கு எப்படி இருக்கு? மாமா, மகேஷ் பாருங்க மாமா, தலையில எவ்வளவு பெரிய கட்டு. ஏதோ வெஹிக்கிள் மோதி தலையில பலமா அடிபட்டு இருக்கு. நிறைய ரத்தம் போயிருக்கான். பேஷண்டோட ரிலேஷன் யாரு? நாங்க தான் டாக்டர். அது என்னோட பையன், இது அவனுடைய வைஃப். டாக்டர், மகேஷ்க்கு என்னாச்சு? மேஜர் ஆக்சிடென்ட்மா, சுயநினைவே போயிருக்கு. பிளட் பேங்க்லேருந்து ரத்தம் கேட்டிருக்கோம். பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. 12 மணி நேரம் போனாதான் எதுவுமே சொல்ல முடியும். அழாதம்மா, பயப்படாத. மகேஷ்க்கு ஒன்றும் ஆகாது. இல்ல மாமா, நாம அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டோம். வீடு தேடி வந்தவரை, திருந்தி வந்தவரை ரொம்ப நோகடிச்சிட்டோம். அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. நான் என் மகேஷ் இழக்க மாட்டேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா. ஏண்டி 10 மாசம் அவனை சுமந்து பத்தது இது மாதிரி சாகிறதுக்காடி? அந்த கடங்கார பாவியால அவன் வாழ்க்கை போச்சு. இப்ப உசுரம் போயிருக்க மேடி. ஒரு நிமிஷம் உங்க அம்மா நினைச்சு பாத்தியா? காணாம போனவனோட குழந்தை காயத்ரி நினைச்சு பாத்தியாடி? அம்மா, நீ புலம்புறது கொஞ்சம் நிறுத்துறியா? எல்லாருக்கும் கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு ஓரளவு சக்தி தான் இருக்கு. அது அளவு மீறி போயிடுதுன்னா எல்லாருக்கும் மனசு உடையும். எனக்கு இன்னைக்கு மனசு உடைஞ்சிடுது, அவ்வளவுதான். இத மட்டும் நல்லா தெளிவா பேசு. அந்த கமலேஷ் மட்டும் நேரத்துக்கு வரல என்ன ஆயிருக்கும்? நினைச்சாலே கொலை நடுங்கிறது. இந்த லட்சணத்துல வயித்துல ஒண்ணு, மாடியில இருந்து குதிச்சிருந்தானா அதோட கதி என்ன ஆயிருக்கும்? அக்கா, தயவு செஞ்சு இந்த மாதிரி விபரீத முடிவு இனிமேல் எடுக்காதீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில 2 பிடிப்பு வந்தாச்சு. உங்களுக்கு வாழறதுக்கு அது போராதா? போராதுடி, போறவே போராது. மகேஷ்ங்கிற அஸ்திவாரம் இல்லாம நான் தாஜ்மஹாலே கட்டினாலும் அது நிக்காது. மகேஷ் 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 சி, அவன் கட்டையில போக, கரண்ட்ல போக, லாரி பஸ் மோதி அவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்கிறதே. இந்த அம்மாவோட வார்த்தை பலிக்கிறதா இல்லையா பார். இது வாயில இருந்து வர வார்த்தை இல்லடி, வயிறு அரைஞ்சு வர வார்த்தை. வயிறு அரைஞ்சு வர வார்த்தை. ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம தலைமுறையை அடிச்சு தருதலாம அவனுக்கு நல்ல சாவே வராது. அம்மா வேண்டாம்மா, என்ன வேணாலும் திட்டு, எவ்வளவு வேணாலும் சாபம் கொடு. ஆனா மகேஷ் இப்படி எல்லாம் திட்டாதம்மா, அவருக்கு சாபம் கொடுக்காதம்மா. உன்னை திருத்தவே முடியாதுடி. ச்சீ.
கூப்பிடுறாங்க. டாக்டர், என் வீட்டுக்காரருக்கு இப்ப எப்படி இருக்கு? அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாருமா. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் படி பார்த்தா அவருக்கு தலைக்காயம் பலமா இருக்கு. மகேஷ் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரே ஒழிய இன்னும் சுயநினைவுக்கும் வரல, கண்ணும் முழிக்கல. அவர் கண் முழிச்சு சுயநினைவுக்கு வந்த அப்புறம்தான் எங்களால பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியும். டாக்டர், அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ். நாங்க ஒன்றும் கடவுள் இல்லை மேடம். எங்களால ஆன முயற்சி எல்லாம் கட்டாயமா செய்வோம். தைரியமா போங்க. தேங்க்யூ டாக்டர். ம். அன்னைக்கு அடுக்கடுக்க அபசகுணங்கள் நடந்தது. தாலி கூட அருந்துடுச்சு. அது எவ்வளவு உண்மையா போச்சு பாத்தீங்களா மாமா? அதுதான் இப்போ அவன் பழிச்சுக்கிட்டானம்மா. எல்லாத்துக்கும் மனசுதாம்மா காரணம். நான் கூட அவனை கண்டபடி வெறுத்தேன். செத்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அடிபட்டு கிடக்கிறப்ப பாசம்தான் பொங்குதே தவிர பகை உணர்ச்சி வரல. இதுதான் மனிதாபிமானம் சொல்றதோ என்னமோ. மகேஷ் பொழிச்சிருவார் இல்ல மாமா? என்ன மாமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? மகேஷ் பொழிச்சிருவார் மாமா. அவர் பொழைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நம்பிக்கை பலமா இருந்தா பிரார்த்தனை பெருசா இருக்கணும்னு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. உன் நம்பிக்கை பலமா இருக்குமா? மகேஷ் கண்டிப்பா பழிச்சுப்பான். அத்தை எழுந்துறீங்க அத்தை, சத்துமாவு குடிக்க டைம் ஆயிடுச்சு. அப்பா அத்தை, ஐயோ ஐயோ, என்ன இது உடம்பு எப்படி கொதிக்குது? முடியலம்மா, வயிற்று ரொம்ப வலிக்குது. என்னால தாங்க முடியலம்மா. ஐயோ, நான் சாக போறேம்மா. நான் சாக போறேன். ஐயோ, உடம்பு எப்படி கொதிக்குதே. புகழ், மாமா யாராவது வாங்களே. என்னத்த புகழ்? என்னாச்சு? அத்தைக்கு உடம்பு கொதிக்குது புகழ், ரொம்ப ஜுரமா இருக்கு. மா, என்ன பார்வதி, என்ன பிரச்சனை? என்ன பண்ணுது உடம்புக்கு? நான் சாக போறேன். என்ன சாக போற? இப்போ உனக்கு என்ன வந்துச்சு? காலில் தானே அடிபட்டு இருக்கு, தலையில அடிபட்டு இருக்கு. நானும் வேலைக்கு மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் மாமா. கூட சத்துமா வர கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா உடம்பு தேர்ன மாதிரி தெரியலையே, இன்னும் வீக்கா தானே இருக்காங்க. அன்பு மனசுல இருந்து வரணும். நடிப்பா இருந்தா அப்படிதான். ஏய், மைக்கு ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. என்ன நினைச்சிருக்க? உட்காரு. ஏய், ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காங்களே, இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிறா. வெளில போ. போ வெளில. ஓடி வெளில. அப்பா, என்னப்பா பண்றது? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? டேய், ஆஸ்பத்திரி போற அளவுக்கு தெம்பு இல்லடா உடம்புல. டாக்டரை நீ இங்கே கூப்பிட்டு வா பார்க்கலாம். சரிப்பா. ஹாய் அருணா. வாங்க ரஞ்சன், உள்ள வாங்க. சாரி அருணா, நேத்தே வர சொன்னீங்க. நேற்று என்னால் வர முடியாமல் போச்சு. பரவாயில்ல, நீங்க தான் ரொம்ப பிஸியாச்சே. வாங்க உட்காருங்க. ஆமாம், அப்பா அம்மா அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். உங்களுக்கு கங்க்ராட்ஸில் தான் கூப்பிட்டேன். எதுக்கு? ஷோபாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் மாமே. ஆமாம். அவ ரொம்ப லக்கி. ஏன்? எங்களுக்கு கல்யாணம் தான் உங்களுக்கும் தமிழுக்கும் கல்யாணம் நடக்குமே. ஆனா தமிழ் உங்க அளவுக்கு நல்லவரான்னு எனக்கு சந்தேகம் தான். என்னன்னா திடீர்னு இப்படி சொல்லிட்டேன்? அந்த அளவுக்கு ஷோபா உங்களை பத்தி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கா. அப்படியா? ஆமா, ஷோபா என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. அந்த கடவுள் கொடுத்த வரமா அவளுக்கு நீங்க அமைஞ்சிருக்கீங்க. அதுல அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். கிச்சா திதி மேட்டர்ல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை கேட்காம அவளை தொட மாட்டேன்னு சொன்னீங்களாமே. ஆமா ஆமா, என் சுண்டு விரல் கூட அவன் மேல படாதுன்னு சொன்னேன். இது உடம்புக்கும் உடம்புக்கும் நடக்கிற கல்யாணம் இல்ல, ஆண்டவனா பார்த்து மனசுக்கும் மனசுக்கும் போட்ட முடிச்சு. அப்புறம் போதும் போதும், எப்படியோ அவ மனசை தொட்டுட்டீங்க. யூ கிரேட். நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. எந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு ஆம்பளைய தானே விரும்புவா. நானும் தான் அதுல சேர்த்தி. ஐயோ, மறந்தே போயிட்டேன் பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காஃபி கொண்டு வரேன். என்ன இவ பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு?
இப்படியே போனா நம்ம பாவக்கணக்கு லிஸ்ட்ல இன்னொரு எண்ணிக்கை கூட்டிடும் போல இருக்க. கொடுக்குறவன் கூரையை பிச்சுட்டு கொடுக்குறான். அனுபவிப்போம். அருணா, 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 ஆண்டவா, என்ன இப்படி சோதிக்கிற? அருணா, 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 எனக்கு என்னாச்சு? திடீர்னு மயங்கிட்டீங்க. உங்களை தூக்கிட்டு வந்து படுக்கையில். பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். பாதி மயக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் தொட்டதும் நான் என்னையே மறந்துட்டேன். ஐம் சாரி. இதில் தப்பில்ல அருணா. அப்படியா? ஆமாம் ஆமாம், பாவம், நீயும் மனுஷி தானே. ஹலோ ஹலோ அருணா, நான் ஷோபா பேசுறேன். நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? சரி, வா. யாரு ஃபோனில்? ஷோபா இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? அப்போ நான் உடனடியாக கிளம்புறேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் இருங்க. இல்லை, அவங்க பார்த்தா நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். அப்புறம் மறுபடியும் எப்போ வருவீங்க? நாளைக்கு கண்டிப்பாக வரேன். ராஸ்கல், ஷோபா பேரை கேட்ட உடனே விழுந்தடிச்சிட்டு ஓடுறியா? இதுல தெய்வீக காதல் பாத்துக்கிறேன்டா, உனக்கு இருக்கு. இப்படி முனகிக்கிட்டே இருக்கா டாக்டர்? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு, உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கு, வைரல் ஃபீவர் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட கொடுக்குறீங்க? சத்துமாவு டாக்டர். எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டோம்னா என்ன ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ணிடலாம். அம்மா, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். டெஸ்ட்டுக்காக கொஞ்சம் பிளட் எடுக்க போகிறேன். வெச்ச பாரு வேட்டு இல்லையா? பின்ன எறாவுக்கு வலை வச்ச உன் வலையில சுறாவே வந்து மாட்டிருச்சு பாரு. எறாவும் இல்ல, சுறாவும் இல்ல, புறா. அழகான விதவை புறா, வெள்ளை புறா. அதுவும் ஒன்றும் இல்லை, 2. புரியல? ஷோபாவுக்கு குறி வச்சேன். இப்போ அருணாவே வந்து விழுந்துட்டா. ஃபெஸ்டிவல் ஆஃபர்ரா, பை 1 டேக் 1 ஃப்ரீ. அடப்பாவி, அவ தமிழ் நம்பியோட ஆளாச்சேடா. யார் இல்லைண்ணா, நானா போல, அவளா ஃபோன் பண்ணா, வர சொன்னா, மயங்கி மடியில் விழுந்தா. எப்படா இது? புருஷனை இழந்தவ தமிழ் நம்பியை நம்பி எத்தனை நாள் தான் உணர்ச்சிகள் அடக்குவா? பாவண்டாவ. ஆடு நினைற கதையா? டேய், அள்ளி கொடுக்கறது தான்டா இளமை. வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கிள்ளி கூட கொடுக்க முடியாது. யாருக்கு எது வேணுமோ அதை கொடுக்க தாண்டா நான் இருக்கேன். அருணா குறைய தீக்க தான் ஐயா இப்போ போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படியா? நல்லா தெரியுமா? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். ஐயாவுக்கே சவால் விடுறா. சவாலே சமாளி.
சரி என்னோட வரியா? இல்லடா கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே சரி. வாங்க மாமி. ஆமா என்ன கோலண்டி இது? மாமி இது ரஞ்சனுக்காக நான் போடுற நாடகம். ரஞ்சனை வர சொல்லியிருக்கேன். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது சரி, அது நமக்கு மட்டும் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சுக்க வேண்டியவா அந்த ஷோபா. அந்த ஷோபாவையும் நான் வர சொல்லியிருக்கேன் மாமி. ரஞ்சன் எப்படிப்பட்ட அயோக்கியங்கிறத அவளே தன் கண்ணாலே இன்னைக்கு பார்க்க போறான். மாமி நீங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. நீ ஜாக்கிரதையா இரு. அடடே வாங்க ரஞ்சன். இப்பதான் ஃபோன் பண்ண அதுக்குள்ள வந்துட்டீங்க. நான் இதுவே ரொம்ப லேட்டுன்னு நினைச்சு வந்தேன். ரொம்ப தான் அவசரம். உள்ள வாங்க. என்ன அருணா இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்க? உங்களுக்கு பிடிக்குமே தான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எது பிடிச்சாலும் செய்வியா? ரொம்ப தான் குறும்பு உங்களுக்கு. கட்டையில போறவன் நாசமா போறவன் எப்படி வழிகிறான் பார். எனக்கு தாகமா இருக்கு. இருங்க ஜூஸ் ஐஸ் போட்டு கொண்டு வரேன். ஏ ரஞ்சன் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சத்தியமா சொல்றேன், நானும் எவ்வளவோ பொண்ணுங்களோட பழகிருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி அழகிய நான் பார்த்ததே இல்லை. யூ ஆர் சிம்பிளி பியூட்டிஃபுல். என்ன நீங்க ரொம்ப புகழ்றீங்க. சரி என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல அழகு, நல்ல இளமை. பாவம் அநியாயமா புருஷன் இறந்து போயிட்டான். எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு பட்டமரமா நிக்கிறத பார்க்க பாவமா இருக்கு. ஒருவேளை இந்த பட்டமரம் மறுபடி துளிர்க்க ஆசைப்பட்டா? துளுக்க ஆசைப்பட்டா அப்படின்னா எல்லா சந்தோஷங்களையும் நான் இழந்துட்டதா சொல்றீங்க. ஆனா சில சந்தோஷத்தை இழக்க நான் தயாரில்லை. அதுக்கு உங்க உதவி தேவை. என்ன சொல்றாருண்ணா? எனக்கு புரியலையே. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறத பாரு. ஒரு பொண்ணு வீட்டில் தனியா இருக்கா, அதுவும் புருஷனை இழந்தவ. இது வரைக்கும் எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவ. அவ ஃபோன் மேல ஃபோன் போட்டு ஒரு அழகான ஆம்பளைய வீட்டுக்கு வர சொல்லி இவ்வளோ நெருக்கமா உட்காந்து சந்தோஷம்னா என்னன்னு கேட்குறா. இன்னுமா புரியல? அருணா இன்னும் என்ன வேணும்னு புரிஞ்சுக்க முடியாத டியூப்லைட்டா நீங்க. வாங்க கை விடுறா. நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி. மாதிரி என்ன சிஸ்டரே தான். என்ன உளறீங்க? அடப்பாவி. சச்சா இப்படி ஒரு ஆம்பளை கூப்பிட்டு தப்பா பிஹேவ் பண்றீங்களே, அசிங்கமா இல்ல? வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஓஹோ, இதுக்கு வசதியா தான் உங்க அப்பா அம்மாவையும் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிங்களா? உங்க ஃப்ரெண்டு ஷோபாவை கட்டி போறவன் நானு. அவளுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? தமிழ் என் டியர் ஃப்ரெண்டு, அவனை கட்டி போறவங்க நீங்க. அந்த நட்புக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? இல்ல ரஞ்சன், அவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. வாங்க ரஞ்சன். என்ன அருணா?
பிரமாதம். என் சின்சியரான காதலுக்கு சூப்பரா செருப்படி கொடுத்துட்ட. தமிழ், நீங்க இப்போ எதிர்பார்க்கல. நீ இந்த பட்ட மரம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே நான் இங்க வந்தாச்சு. நீ எவ்வளவு தூரம் வரைக்கும் போறேங்கிறத பார்க்கலாம் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் நின்னுட்டு இருந்தேன். என்ன ஒரு லெவலுக்கு மேல இந்த அசிங்கத்தை என்னால பொறுக்க முடியல. தமிழ், அருணாதான் ஃபோன் பண்ணி நீ எதுவும் பேசாத. தமிழ், அருணா எனக்கு சிஸ்டர் மாதிரி. அவ தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவளை மன்னிச்சிரு. அவளை இனிமேல் மன்னிக்க முடியாது. மறந்துட வேண்டியதுதான், கை கழுவ வேண்டியதுதான். தமிழ் ப்ளீஸ், அவசரப்படாதீங்க. நடந்தது என்னன்னு தெரியாம எந்த முடிவுக்கு வராதீங்க. இன்னியோட நம்ம உறவு முறிஞ்சது. தமிழ், என்ன தமிழ், இங்க நடந்ததுல நிஜம் இல்ல, நாடகம். நான் நம்ப மாட்டேன். ஷோபா ப்ளீஸ், ஷோபா நீயாச்சும் உண்மையா சொல்லு. என்னங்க சொல்ற? நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ, நடந்தது நீயுமா நம்புற? இதெல்லாம் நாடகம் ஷோபா. எதடி நாடகம்ன்ற? நான் என் கண்ணால பார்த்தது நாடகம்ன்றியா? ஐயோ, நீயும் தமிழ் மரனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த ரஞ்சன் இருக்கானே, இவன் ஒரு அயோக்கியன். ஐயோ சிஸ்டர், சீ, வாய மூட்ற ராஸ்கல். நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு ப்ரூவ் பண்ணதான் இவ்வளவு நாடகம் போட்டேன். ஆனா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்துருச்சு. போது நிறுத்தர்னா. நீ செஞ்ச எல்லா தப்பையும் மறைக்க எதுக்கு தேவையில்லாம ரஞ்சன் மேல பழிய போடுற? நடந்த எல்லாத்தையும் நானும் ஷோபாவும் பார்த்துட்டோம். உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்ல. குட் பை. தமிழ் ப்ளீஸ், தமிழ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் நல்லவ. நம்ம கல்யாணம் நடக்கும். ஏய், நடக்காது. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஒரு விதவைக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், விபச்சாரிக்கு இல்ல. நான் வரேன் தமிழ். டேய் நில்லுடா. பண்ற பொறுக்கித்தனல நல்லவங்க நடிக்கிறியாடா? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? மனுஷனடா நீல? மனுஷனடா? அம்மா, அம்மா போது நிறுத்துங்கம்மா. எதுக்காக நீங்க ரஞ்சன் அடிக்கிறீங்க? அம்மா, நீங்க எங்கம்மா உள்ள இருந்து வரீங்க? இந்த ரஞ்சன் நல்லவன் இல்லடா, அயோக்கியம். பல பொண்களோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கினவன். அவங்கிட்ட சோபா மாட்டின்னு முழிக்க கூடாது, அவ வாழ்க்கை நாசமாயிட கூடாதுன்னு தான் நானும் அருணாவும் திட்டம் போட்டோம். நீ பார்த்த நாடகம் அதான்டா. ஐயோ, என் சிஸ்டரோட சேர்த்த சந்தேகப்படுறீங்க? சீ, வாய மூடு. நீ ரோட்ல பேசின்றதுலாம் கேட்டவன் ஆண்டா. உன் நடிப்பெல்லாம் எங்கிட்ட செல்லாது. போர் நிறுத்துங்க மாமி. அனாவசியமா நான் கட்டிக்க போறவன் மேல பழிய போடாதீங்க. அவரு ரொம்ப நல்லவர். ஷோபா, சீ, வாய மூடு. இந்த இடத்துல நிக்கிறதே அசிங்கம். நான் கிளம்புறேன். ஷோபா நில்லுடி. அவ மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாம் நான் நடத்தின நாடகம்டி. இது நான் நம்பவே மாட்டேன். ஷோபா, நான் சொல்றது கேளு ஷோபா. ஷோபா விடுங்க மாமா. தமிழ் நிறுத்து. என் பேரை சொல்ற அருகதை கூட உனக்கு கிடையாது. போ, போய் ஊரை மேய். தமிழ், ஏய், அழாதீங்க சிஸ்டர். சீ, வாய மூட்ற ராஸ்கல். ஏண்டி என்னையே மாட்டி விட பாத்தியா? போன்ல பேசும்போதே உன் நாடகத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஷோபாவை வர வச்சது நீ, ஆனா தமிழை வர வச்சது நான். ராத்திரி ரெடியா இரு, நான் வரேன். அவ நாசமா போக, அவ உருப்படாம போக, மழை வெள்ளம் வந்து அவ எல்லாரையும் அடிச்சுட்டு போகட்டும். அந்த அருணாவுடைய குடும்பமே விளங்காம போகணும். கழுத கழுத, இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? நான் தலையா அடிச்சுட்டேன். அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணடின்னு கேட்டியா? அம்மா, எனக்கு என்னமா தெரியும்? போற நிறுத்தடி. என்னமோ அவ மேலே பெரிய இறக்கப்பட்டு இந்த ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்தன்னைக்கே அவ என்ன பண்ணா? உன் புடவை எடுத்து கட்டிண்டா. நீ வாய மூடிட்டு இருந்த. இன்னைக்கு என்ன? உன் புருஷனையே கட்டுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருத்து. அவ கூட்டா நீங்க அங்கெல்லாம் போலாமா மாப்ள? எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டி. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல என்னது மனிதாபிமான அடிப்படையில் உதவலான்னு போனேன். ஷோபாவுடைய தோழியாச்சான்னு இறக்கப்பட்டேன். இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அந்த வைதேகி மாமியை நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அந்த வைதேகிக்கு எப்பவுமே நம்ம குடும்பத்து மேல ஒரு ஆத்திரம். போராததுக்கு அவளை இந்த ஆத்தை விட்டு நம்ம துரத்திட்டோம் இல்ல, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவ பொண்ணு இந்த சென்னைக்கு வந்து நாரி நாத்தம் எடுத்துட்டு இருக்கான். ஒரு நல்லவர, ஒரு கோடீஸ்வரர. தம்பி, உங்களதான் ஒரு பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற வைத்தறிச்சல்ல உன்னை வாழ விடாம என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. அவளை நேர்ல பார்த்து இழுத்து போட்டு கால்ல 4 மிதி மிதிச்சிருவேன். அப்பதான் அவ என் வழியில கிராஸ் பண்ணாம இருப்பான். அந்த அருணாவை நான் இவ்வளவு நம்பினேன். பாவி துரோகி. விடு ஷோபா, அதான் எதுவும் தப்பா நடக்கல. வாழ வேண்டிய வயசுல
வாழ முடியல, சறுக்கிடுச்சு. என் பொண்ணு கூட தான் வாழ வேண்டிய வயசு. அவ என்ன வழிக்கு சரிக்கையா விழுந்துருக்கா? வாழைப்பழ தோல் வழிக்கு கூட என் பொண்ணு கீழே விழமாட்டா. ஆனா அந்த அருணா வாழ்க்கையிலேயே வழிக்கு விழுந்தவ. விடுங்க ஆண்டி, ஆஃப்டர் ஆல் அவளும் மனுஷி தானே. உணர்ச்சிகளுக்கு அடிமையானவங்க தானே மனுஷங்க. எனக்கு வருத்தம் அது இல்ல ரஞ்சன். எனக்கு தமிழ் நம்பி கட்டிக்க எத்தனையோ சந்தர்ப்பம், எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது. ஆனா அவரு அருணாவுக்குன்னு நான் மனசளவில் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் எவ்வளவு டீசெண்டா பழகினேன். அவர் அவளோட ஆள் நினைச்சு நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனா அவ நீங்க என்னோட ஆளுன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாலே நம்பிக்கை துரோகி. இப்படி கண்டபடி அலையிற நாய்களை கார்பரேஷன் வண்டியில ஏத்தி வெறி நாயை விட்டு கடிக்க விடணும். சுண்ணாம்பு காலவாயில போடணும். கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி கல்லால அடிக்கணும். ஆண்டி, நான் கிளம்புறேன் ஆண்டி. இருங்க தம்பி, நான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல, மயக்கமா வருது, நான் மறுபடியும் வரேன். சோபா, இதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதே. ரஞ்சன் தம்பி எவ்வளவு நல்லவருன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ. அருணா, என்னமா அது? வாசக்கதவு திறந்து போட்டு யார் வரா போறான்னு கூட தெரியாம உட்காந்துட்டு இருக்க. வெறுத்து போச்சு மாமி. காதலிச்சவனே என்ன விபச்சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மாமி, நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த நாடகத்துக்கு அஸ்திவாரம் போட்டவளே நான் தானம்மா. நீ வாட்டுக்கு நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருந்த. நான் தான் ரஞ்சனை பத்தி சொல்லி உன் நிம்மதியை கெடுத்துட்டேன். எனக்கு கெட்ட பேர் வந்ததோ ஏன் வாழ்க்கை போனதோ கூட எனக்கு வருத்தமா இல்லை மாமி. ஆனா அந்த அயோக்கியம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டான். நம்ம எல்லாரையும் மீறி நல்ல பேர் வாங்கிட்டான். அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ கவலைப்படாதமா. நியாயமும் தர்மமும் என்னைக்கும் ஜெயிக்கும். தமிழ் அம்மைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ நல்லவன்ற உண்மை தெரியுமா? நான் போய் அவங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இப்ப பிரச்சனை அது இல்ல மாமி. ரஞ்சன் கையில ஷோபாவோட வாழ்க்கை மாட்டிக்க கூடாது. ஒரு முயற்சி பண்ணோம், அது நடக்கல. அதுக்காக அயோக்கியம் வாழட்டும்னு விட்டுற முடியுமா? வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சா அதை நம்ம போய் அடிக்கிறோம். அது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா சரி இருக்கட்டும்னு விட்டுலாமா? அதே எப்படி தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு கொல்லணும். ரஞ்சனும் அப்படிதான். என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, அது கண்டிப்பா ஜெயிக்கும். என்னது?